தினமணி டிஜிட்டலின் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவினை ஒட்டி மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய கருத்து சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். அவரிடம் நாம் கேள்விகளை முன்வைக்கின்றோம். வணக்கம் திரு வன்னியரசு. வணக்கம்ங்க. வணக்கம். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 75ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில வந்துட்டு 1.5 மணி நேரம் அமித்ஷா அவர்கள் பேசியது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அம்பேத்கர் 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 என காங்கிரஸ் உச்சரிப்பதை விட கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் இந்நேரம் சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும், இது போன்ற வாசகங்களை வந்துட்டு அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு காலமா பாஜக கடவுளின் பேர்ல தான் படுகொலை நடத்திக்கிட்டு இருக்கு. கடவுளின் பேர்ல தான் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. கடவுளின் பேர்ல தான் இந்த நாட்டை வன்முறையை தூண்டிட்டு இருக்கிறாங்க. கடவுளின் பேர்ல தான் இந்த நாட்டுல வெறுப்பு அரசியல அவங்க விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அம்பேத்கர் பேர்ல ஒரு சமூக நல்லிணக்கத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அம்பேத்கர் பேர்ல தான் ஒரு சமத்துவத்தை பேசுறாங்க. அம்பேத்கர் பேர்ல தான் சமூக நீதியை பேசுறாங்க. இது அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கும் சாவர்கருடைய வாரிசுகளுக்குமான யுத்தமா தான் நம்ம பார்க்கணும். அமித்ஷா போன்றவர்கள் அம்பேத்கரை கடந்த காலங்களில் பேசியிருந்தாலும் சரி, அல்லது மோடி அரசியலமைப்பு சட்டத்தை கும்பிட்டு அவர் தலை வணங்கலாலும் சரி, ஆனால் அதை சொல்லிக்கொண்டே அம்பேத்கரை அம்பேத்கருடைய கொள்கைகளை அழித்தொழிப்பது, அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுவது என்பதுதான் அவருடைய செயல் திட்டமா இருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு அவர் பேசிய பேச்சிலிருந்து அமலமாயிருக்கு. இதே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் உண்மையான அம்பேத்கரிஸ்டுகள், காங்கிரஸ் திமுக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் தொடர்ந்து அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி தான் வருகிறார்கள், தலித்துகளின் ஒரு உண்மையான இயக்கமாக பாஜக தான் செயல்படுகிறதுன்னு சொல்லி பாஜகவினுடைய தலைவர்களும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் தமிழகத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள அனைவருமே இது குறித்து பேசி வந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கருத்தை அமித்ஷா பேசியதற்கான காரணம் என்னவாக? இல்ல, 4 வருடங்களை நானே படைத்தேன் என்று சொன்ன பகவத்கீதையை தூக்கி பிடிக்கிற பாஜகவும், ராமர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்ன அம்பேத்கருக்கும், ராமருக்கு சிலை அமைக்கிற பாஜகவுக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். ராமாயணத்தையோ ராமரையோ அம்பேத்கர் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. அதாவது கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டதில்லை. இது எல்லாமே ஒரு பைத்தியக்காரர்களுடைய உளறல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட பைத்தியங்களை தான் இன்னைக்கு பாஜக இருப்பவர்கள் இதெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அம்பேத்கர் பற்றி பேசுவதோ அம்பேத்கரை அவர்கள் முன்னெடுப்பது என்பதோ ஒரு அடையாள அரசியலுக்காக அல்லது வாக்கு வங்கிக்காக அவர்கள் முன்னெடுக்கிறார்களே ஒழிய அம்பேத்கர் மீதான உண்மையான அக்கறையில் கொள்கையின்பால் நிற்கவில்லை என்றுதான் நான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்க, அமித்ஷாவுடைய பேச்சு காங்கிரசும் எதிர்கட்சியிலும் திரித்து கூறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி கிரண் ரிஜிஜு இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து? இந்த திரித்து கூறியிருக்காங்கன்னா யாருடைய பேச்சை திரித்து கூறியிருக்கிறான்னு சொல்றாங்க? அமித்ஷா தெரிவித்த கருத்து என்பது திரித்து ஊடகங்களில் வெளியாக இருக்குது, இல்ல வெளியில அரசியல் கட்சி தலைவர்கள் அது வேறு விதமான கோணத்தில் அதை எடுத்து கொண்டு போய் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திரிபுவாதம், புரட்டல்வாதம் எல்லாமே பாஜகவுக்கு கைவந்த கலை. உதாரணத்துக்கு 1971 கொண்டு வந்த அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம், அந்த சட்டம் பாபர் மசூதிக்கு அடுத்து எந்த வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய 71 சட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். ஆனா இவங்க என்ன மாத்துறாங்க, அதை தொல்பொருள் மையம் அதை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற பேர்ல கொண்டு போய் இன்னைக்கு பாபர் மசூதிக்கு அப்புறம் காசி, மதுரா, ராஜஸ்தான்ல இருக்கிற அஜ்மீர் என்று தொடங்கி ஊபியில இருக்கிற சம்பல்ல 5 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இவர்கள் மதத்தின் பெயரால திரிபுவாதத்தை முன்வைத்து தான் அவர்கள் செயல்படுறாங்க. எந்த வரலாற்றையும் அவங்க திரிபுவாதம் பண்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். ஆனா இவர்கள் அதை திரிபுவாதம் செய்கிறார்கள். அம்பேத்கர் RSS இதுக்கு வந்தாரு, அவர் இந்துத்துவ அம்பேத்கர் என்று சொல்லி இவர்கள் திரிபுவாதம் செய்கிறார்கள். இவர்கள் மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, அம்பேத்கர் கொள்கைக்கும் எதிராக செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. காங்கிரஸ் பாவம் செய்து விட்டது, அம்பேத்கருக்கு எதிராக பாவம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி பிரதமர் ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வாசிருக்காரு, தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு. அதுதான் இது இதெல்லாம் திரிபுவாதம், இதெல்லாம் மடைமாற்றம் செய்யக்கூடிய வாதங்கள். அதே காங்கிரஸ் கட்சி தான் இவரை
அமைச்சராக முன்மொழிந்தது, கொண்டு வந்தது. அதே காங்கிரஸ் கட்சி தான் நேரு அவர்கள் தான் இவரை வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு அழைத்தார். அதே காங்கிரஸ் கட்சி தான் இவரை வந்து மிக முக்கியமாக வந்து இந்த நாட்டில் மதிக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியல் நிர்ணய சபைக்கும் அவர் தான் வந்து அதில் வந்து தலைவராக வந்து இருக்க வச்சாங்க. இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து பேசப்படக்கூடிய அளவில் வந்து அம்பேத்கருடைய அந்த நூல்களை வந்து வெளியில கொண்டு வந்ததும் காங்கிரஸ் கட்சி தான். இப்படி எல்லாம் வந்து செஞ்ச ஒரு காங்கிரஸ் கட்சியோ இல்லை வந்து அதை சார்ந்தவர்களையோ வந்து பாஜக கேள்வி கேட்பது என்பது ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு. இவர்கள் அம்பேத்கருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர் உண்மையாவே வந்து அம்பேத்கர் கொள்கையை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி இருந்தா ஏன் வந்து ஒரே நாடு ஒரே சட்டத்தை கொண்டு வர்றாங்க? ஒரே நாடு ஒரே சட்டம் வந்து பன்முகத்தன்மைக்கு எதிரானது. பன்முகத்தன்மை தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா. ஆனா நீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து நீங்க கொண்டு வர்றீங்க. அதே போல வந்து மதவாதமோ இனவாதமோ கூடாது. குறிப்பாக வந்து மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதா வந்து அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம். ஆனா இன்னைக்கு வந்து மொழி சிறுபான்மையினரும் மத சிறுபான்மையினரும் இன்னைக்கு வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஹிஜாப் போடுறாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது வெறுப்பு அரசியலை வந்து கட்டமைக்கிறேன். அவங்க இன்னைக்கு வந்து மோசமான ஒரு அச்சுறுத்தல்ல இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு போங்கன்னு விரட்டுறாங்க. அதே போல வந்து மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி வெட்டி போய் படுகொலை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து முழுக்க அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பிரதமர் பதிவு செஞ்சிருக்காரு. அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்குவதை மறுத்ததும் இதே காங்கிரஸ் கட்சி தான். அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததும் நேரு தான் அப்படிங்கறதையும் ஒரு பிரதமர் வந்து இதுல எக்ஸ்தலத்துல வந்து பதிவிட்டு இருக்காரு. அதாவது இப்ப அவங்க வந்து அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக அம்பேத்கரை வந்து பெயரை வைத்துக்கொண்டு அம்பேத்கர் யாத்து தந்தா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழித்து விட்டு சனாதனத்தை மையப்படுத்தி அவர்கள் வந்து செயல்படுவதற்கு இதெல்லாம் வந்து ஒரு போக்காக சாக்காக வைத்து அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து சொல்றது அப்படிங்கிறது ஏற்புடையதில்ல. இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருடைய கொள்கை வழியில் நிற்கிறதா, அம்பேத்கருடைய ஒட்டுமொத்த கொள்கையில் அதாவது அவர்கள் முன்வைத்த அந்த சாராம்சத்திலிருந்து முற்றாக விலகிவிட்டு இப்போது அம்பேத்கர் குறித்து பேசுவது என்பது அபத்தத்திலும் அபத்தமாகும். இல்ல, ஒரு எஸ்சி மக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகார பகிர்வை வந்துட்டு பாஜக ஏற்கனவே கொடுத்ததுங்கிறது ஒரு குடியரசுத் தலைவரை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரௌபதி முர்முங்கிற பழங்குடியினத்தை சேர்ந்தவர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பதவிக்கு அவங்க பரிந்துரைத்து அவங்களும் வெற்றி பெற்று இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் வந்துட்டு தொடர்ந்து முன்னெடுக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபையிலயோ அரசியலமைப்பு சட்ட விவாதத்திலேயோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியா வழங்கக்கூடாது, அது வந்து சமூக நீதி அல்ல. அதாவது கல்வி வேலை வாய்ப்புகளில் சாதியால் இழிவுபடுத்தப்படக்கூடிய அவர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கறதுதான் இடஒதுக்கீடுடைய சாராம்சம். அதுதான் வந்து அடிப்படையான கொள்கை. அந்த அடிப்படையான கொள்கையை தகர்த்து விட்டு இடபிள்யூஎஸ் என்கின்றதை கொண்டு வந்துட்டு பொருளாதாரத்தினுடைய அளவுகளை வைத்துக்கொண்டு அவங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டு இப்ப வந்து அவங்க வந்து அம்பேத்கர் குறித்து பேசுறாங்க அப்படின்னா அம்பேத்கருக்கு நேரெதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். நீங்க வந்து அடிப்படையான கொள்கையை நீங்க வந்து தகர்க்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு வந்து ஒரு மதம் சார்ந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சம். அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அந்த அரசை நடத்துகின்ற மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து சாமியார் மாதிரி தான் இருக்கிறாரு. ராமருக்கு போய் அவர் வந்து பூஜை செய்யறது, ராமர் கோயில வந்து அவர் கும்பாபிஷேகம் செய்வது, ராமருக்கு வந்து அவர் வந்து அந்த இதுக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்துறது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இவர்கள் எப்படி வந்து அம்பேத்கரை பற்றி எப்படி பேச முடியும்? நான் இந்துவாக பிறந்தேன், நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து அதே இந்து அடையாளத்தை இந்த நாட்டில் வந்து இந்து ராஷ்டிரம்னு உருவாக்க முயற்சி செய்யறாங்க. அதற்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து அது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றுவதற்காக தான் இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து அம்பேத்கரை வந்து அவர்கள் பேச முடியும்? நிச்சயமா அவர்கள் தினமணி டிஜிட்டலுடைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றிங்க. நன்றிங்க.